கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அச்சமடைந்துள்ள மக்கள் மணலி புதுநகர் மேம்பாலத்தில் கார்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், மேம்பாலத்தில் எவ்வளவு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன? என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கம் கிடுகிடுவென நீர்மட்டம் அதிகரித்து நிரம்பியது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. நேற்று அதிகபட்சமாக பூண்டி ஏரியில் 16,500 கன அடி உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டு 2வது நாளாக அதே அளவு தண்ணீர் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தாமரைப்பாக்கம், திருக்கண்டலம், வல்லூர் அணைக்கட்டுகள் வழியாக இந்த வெள்ள நீரானது பாய்ந்து எண்ணூர் கடலுக்கு சென்று கலக்கிறது. கொசஸ்தலை ஆற்றின் ஒரு கரையில் அமைந்திருக்கக்கூடிய மணலி புதுநகர் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தும் தாழ்வான பகுதிகளாக அமைந்திருக்கின்றன. சிறு மழைக்கே இந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி விடுகிறது. மேலும் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருப்பதால் அதிக மழை பெய்தால் வீடுகளை வெள்ளம் சூழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தங்களது உடைமைகளை பாதுகாக்கும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களது சொந்த கார்களை மேம்பாலத்தின் மீது பொதுமக்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். மேம்பாலத்தின் இருபுறங்களிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சனி, ஞாயிறு விடுமுறை நாட்கள் என்பதால் வீடுகளுக்கு பதிலாக மேம்பாலத்தின் மீது இந்த கார்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மேம்பாலம் மட்டுமின்றி ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு பாலங்கள் மீதும் கார்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்ததற்கு பிறகாக கார்களை மீண்டும் எடுக்கும் திட்டத்துடன் பொதுமக்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீதர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.